இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 39:7 நான் வாசிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நான் எந்த எதிர்பார்ப்பு உலக பிரகாரமாக பார்த்தாலும் அவைகள் வீணாய் போய்விடும், என்னை ஏமாற்றிவிடும். ஆனால் நீர் என் நம்பிக்கை, நான் உண்மைதான் நம்பியிருப்பேன், நீர் எல்லாவற்றிலும் எனக்கு போதுமானவராக இருப்பீர் என்கிற விதத்திலே அவருடைய வார்த்தைகள் இங்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. நாம் இன்று யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லது யாரை நம்புகிறோம், அதை சற்று யோசித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பு, என்னை பின்பற்றி வா, என் மேல் விசுவாசம் வை என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலாவது மனிதரை நம்பென்று ஆண்டவர் சொல்லவே இல்லை, மனிதர் மேல் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லவே இல்லை. தன்னை தான் நம்ப சொல்லுகிறார். அவர் நம்பிக்கைக்குரிய தேவன், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். தாவீதுடைய எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்தபடியினாலே எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விளக்கினார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் அரசனாக அந்த அளவு ஆண்டவர் உயரத்தில் வைத்து ஆசீர்வதித்தார். அநேக நேரம் மனிதர்களை நம்பி ஏமாறுகிறோம், பின்பு சோர்ந்து போய்விடுகிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரை நம்பி ஏமாந்தவர்கள் யாருமே கிடையாது. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்கக்கூடாது. எந்த விதத்தில் அவர் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் அப்படித்தான் தெரியும். தானியேலை சிங்கக்கெபியில போட்டு விட்டார்கள், முடிஞ்சிட்டுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இல்ல, திரும்ப ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இழப்புகளை சந்திக்கலாம், நஷ்டங்களை சந்திக்கலாம், அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லிவிடாதீர்கள். கர்த்தர் நமக்கு வைத்த பாதை அது வித்தியாசமானது. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அது புரியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அவரை நம்புவோம், அதுதான் நமக்கு தேவை. D.L. மூடி பிரசங்கியார் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நாட்கள்ல அவருடைய கூட்டத்தின் மூலமா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறார், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான், குடிப்பழக்கம் எல்லாம் அவனை விட்டு போய்விடுகிறது. நாட்கள் போகிறது. ஒரு நாள் ஒரு போதகரும் இந்த D.L. மூடியும் அந்த தெருவழியாக போகும் பொழுது அந்த மனிதன் மீண்டுமாய் குடித்து வெறித்து அங்கு விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், D.L. மூடி பார்த்து, ஐயா, உங்க பக்தன் அங்க விழுந்து கிடக்கிறத பாருங்க, திருப்பியும் குடிச்சுப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது D.L. மூடி சொன்னாராம், ஆம், எனக்கு அவன் பக்தனாய் இருந்தபடினால்தான் மீண்டுமா இந்த நிலைமைக்கு போய்விட்டான். ஒரு மனிதன் மனமாற்றம் ஏற்படுவதென்றால் இயேசுவுக்கு பக்தனாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாய் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கணும். அவனுக்கு தான் அந்த விடுதலை நிரந்தரமாக இருக்கும். என்னை பின்பற்றி எனக்கு பக்தனாய் இருப்பதினால் இப்படித்தான் ஆகும் என்று சொல்லி ஆத்துமாக்களை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், மாற்றுகிறவர் இயேசு ஒருவர் என்று மகிமை செலுத்தினாராம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒவ்வொரு மனிதர்களையும் மற்ற காரியங்களை நம்புகிறோம். ஆனால் இந்த ஊழியக்காரர் சொல்கிறார் பாருங்கள், என்னை நம்ப வேண்டாம். அவன் என்னை நம்பி என்னை பின்பற்றினான், மீண்டுமாய் வீழ்ச்சி. இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்றினால் மாற்றம் இருக்கும், நன்மை தொடரும், சந்தோஷம் பெருகும். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பாடுகள் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள். சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கை கர்த்தர் மேல் வைப்போம், காத்திருப்போம். அவர் நடத்துவார், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகளை கொடுத்து உற்சாகப்படுத்துவார், கைவிட மாட்டார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் அநேக நேரம் அப்பா நாங்கள் உண்மை நம்பாமல் சந்தேகப்பட்டு விடுகிறோம், பின்வாங்குகிறோம். எங்கள் விசுவாச போராட்டத்திலே அநேக நேரம் நாங்கள் தோற்று போய் விடுகிறோம் அப்பா. அந்த நாட்களிலே உண்மையிலே எங்கள் நம்பிக்கை வைக்க நீரே எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லி அந்த தாவீது சொன்னது போல நாங்களும் உம்மை சார்ந்து கொள்ள நம்பியிருக்க உதவி செய்வீராக. எந்த விதத்திலும் மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, உன்னதமான தேவனாகிய உம்மை பின்பற்றத்தக்கதாமே நிலைத்திருக்க கனி கொடுக்க உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரை மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், எதையாவது நம்பி, பொருட்களை நம்பி அல்லது வேலையை நம்பி, மற்ற காரியங்களை நம்பி, ஒருவரை தொழிலை நம்பி கூட ஏமாந்திருக்கலாம். தூக்கி நிறுத்துங்க, மீண்டுமா ஒரு வாய்ப்பை கொடுங்க, வேதனையை மாற்றுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும்.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருக்க விரும்புகிறார். நாம் சொல்லுவோம், இயேசுவே நீரே என் நம்பிக்கை என்று. அந்த வார்த்தையை சொல்லி தொடர்ந்து அவரை பிடித்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஏதுவாக மாற்றிக் கொடுப்பார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். விசுவாசத்தை துவைக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவைக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர்.